ரம்ஜான் பண்டிகை காரணமாக முட்டை விலை மேலும் குறைய வாய்ப்புள்ளதாக கோழிப்பண்ணை உரிமையாளர்கள் தெரிவித்திருக்கின்றனர். நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள 1200க்கும் அதிகமான கோழி பண்ணைகளில் இருந்து நாளொன்றுக்கு 3.5 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகிறது. இது தமிழக அரசினுடைய சத்துணவு திட்டத்திற்கு தினசரி 60 லட்சம் முட்டைகளும், கேரளாவிற்கு 1 கோடி முட்டைகளும், மீதமுள்ள முட்டைகள் தமிழக தேவைக்காகவும் பிரித்து அனுப்பப்படுகிறது. இந்த நிலையில் தற்போது ரம்ஜான் பண்டிகை காரணமாகவும் வெளி மாநிலங்களில் வேறு பண்டிகைகள் தொடங்கி இருப்பதன் அடிப்படையில் தற்போது முட்டைகள் தேக்கமடைந்து இருக்கிறது. கடந்த 3 நாட்களில் முட்டை விலை 25 காசுகள் குறைந்து ₹3.40 தற்போது விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. பண்டிகை காரணமாக முட்டை விலை மேலும் குறைய வாய்ப்புள்ளதாக கோழிப்பண்ணை உரிமையாளர்கள் கூறியுள்ளனர். தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் ₹3.60 3.50 3.50 3.40 பண்ணி மொத்தத்தில் 20 பைசா குறைச்சிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்னு சொன்னா, நார்த் இந்தியாவில் ஸ்வாரன் பண்டிகை, அதே சமயத்தில் ரம்ஜான் நோன்பு தொடர்ந்து கடந்த 29ஆம் தேதியிலிருந்து கண்டினியூஸா இருந்துட்டு இருக்கு. அதனால முட்டையினுடைய கன்சம்ஷன் அந்த அளவுலையும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதனால முட்டை 2 பக்கம் முட்டை கன்சம்ஷன் குறைஞ்சதுனால முட்டையினுடைய விலை குறைஞ்சிருக்கு. இது மறுபடியும் வருகின்ற காலங்களில் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையாங்கிறது மார்க்கெட்டை பொறுத்து தான் நாங்கள் சொல்ல முடியும்.